ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் உப்பு வறுவல் செய்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் கடாய் எடுத்து சூடு பண்ணிக்கிட்டேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இதுக்கு 1 ஸ்பூன் சோம்பும் ஒரு 5 பட்டை மிளகாயும் தேவைப்படும். 5 பட்டை மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம பட்டை மிளகாய் போட்டதுக்கு முன்னாடி அந்த 1 ஸ்பூன் சோம்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஹீட் ஆகிறதப்போ போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டையும் ஒன்றாவே போடணும். ஏன்னா ஒன்றா போட்டு அப்படியே பொரிச்சு எடுக்கும் பொழுது கருகக்கூடாது. மைல்டாக அப்படியே வந்து பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து சிக்கன் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ வறுக்கும்போது நான் வந்துட்டு அந்த மிளகாய் சோம்பு வறுக்கும்போது சிம்மில் வச்சுட்டேன். இப்போ எடுத்து வச்சுருக்கிற க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 1/4 கிலோ சிக்கனை இதில் எடுத்து சேர்த்து அப்படியே அந்த எண்ணெய் படுற அளவுக்கு பரட்டி விட்டுக்கலாம். இப்போ வேறு எதுவும் நீங்கள் சேர்க்கக்கூடாது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசத்துக்கு, பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே இது செம்மையாக செட் ஆகும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா வந்து எண்ணெய் படுற மாதிரி கிளறி விட்டுட்டோம், பரட்டி விட்டுட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணணும். இதுக்கு நான் வந்துட்டு நல்லா 1 டம்ளர் ஃபுல்லாக ஊற்றி பார்த்தேன். சிக்கன் மூழ்கலை. சிக்கன் மூழ்கணும், அந்தளவுக்கு இருந்தால் தான் சாஃப்டாக வெந்து வரும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, ரொம்ப உப்பு போட்டுறக்கூடாது, அப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆனவுடனே ஓப்பன் பண்ணி தண்ணி நல்லா வந்து வற்றி வந்துருச்சு பார்த்திங்கன்னா, அப்படியே கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சுக்கலாம். இந்த சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டுக்கணும். அப்படி எடுத்து விட்டு திருப்பி மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு இப்போ மூடி வச்சுட்டோம். ஒரு 8 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். நல்லாவே பாருங்கள், தண்ணி வற்றி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் போல் இருக்குது. இப்போ நான் ஒரு 10 கருவேப்பிலை ஆட் போட்டிருக்கேன். அதில் இப்படி போடையில் பார்த்திங்கனாக்கா க்ரீனாகவே இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் க்ரீனாகவே. இப்போ பாருங்கள், கொஞ்சம் போல் தான் தண்ணி இருக்குது. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுப்பு பரட்டி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னாக்கா தண்ணி நல்லா வற்றி வந்துடும். வற்றி வந்தோடனே பார்த்திங்கன்னா நல்லா செம்மையான கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த தண்ணியெல்லாம் வற்றி நம்ம ஆல்ரெடி எல்லாமே உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம். வேறு எதுவும் காரம்லாம் ஆட் பண்ணக்கூடாது. மிளகோ இல்லை வேறு எதுவும் மிளகாத்தூளோ ஆட் பண்ணக்கூடாது. இந்த கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நார்மலாக நம்மளோட அந்த சிக்கன் மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து வந்தது. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். நல்லாவே பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு. இப்போ வந்து தண்ணி இன்னும் லேசாக இருக்குது பார்த்திங்கன்னா, எண்ணெய் தெரியுதுல்ல, அதோட லேசாக தண்ணி தெரியுது பாருங்கள். அந்த தண்ணி வற்றி வர அளவுக்கு கிளறி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், சுத்தமாக ஃப்ரை ஆகிடுச்சு. கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.